படிக்கிற காலத்தில் புஸ்தகம் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்தது சுஜாதா சாருடைய நாவல்களை படித்து தான். வார வாரம் அவர் எழுதுகிற தொடர்கதையை விகடன், குமுதம் இந்த பத்திரிகைகளில் படித்து தான் புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை அந்த ஏஜில் ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படி தான் அவருடைய எழுத்துக்கள் எனக்கு அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் தான் புக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. ஆனால் நான் டைரக்டர் ஆவன்னு எதிர்பார்க்கல. என்னுடைய படங்களுக்கு அவரே வசனம் எழுதுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல இந்தியன் படத்துக்கு சுஜாதா சார் வசனம் எழுதுனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அப்போ அவர் குமுதமில் பொறுப்பாசிரியராக இருந்தார். அப்போ அந்த குமுதம் ஆஃபீஸில் தான் மீட் பண்ணேன். ரொம்ப கேஷுவலாக இருந்தது அந்த மீட்டிங்கில். இவ்வளோ பெரிய ரைட்டர் அப்படின்னு நான் ஒரு பெரிய பிரமிப்போடு போனேன். ரொம்ப சாதாரணமாக ஹாய் அப்படின்னாரு. பார்த்துட்டு சொன்னார், யூ லுக் வெரி யங், ஐ எக்ஸ்பெக்டட் எ லிட்டில் எல்டர் பர்சன் அப்படின்னாரு. அப்புறம் ரொம்ப கேஷுவலாக எழுதணுன்னா பெரிய பீடிகைகள் எதுவுமே இல்லை. பண்ணலாமே அப்படின்னாரு. ஒரு நாளைக்கு கதை சொல்லுங்கள் கேட்போம், கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னாரு. அவர்கிட்ட அந்த ஸ்டோரி அவுட்லைன் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு, எப்போ வேணால் நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் சம்பள விஷயங்கள் பேசும்போது கூட அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாமே ரொம்ப கேஷுவல், அலட்டிக்கவே மாட்டார். என்ன போன படத்துக்கு உங்கள் டைலாக் ரைட்டருக்கு என்ன சம்பளம் கொடுத்தீங்களோ அதே கொடுங்க போகிறோம், அது எவ்வளவு, அது என்ன, அதை பற்றிலாம் கேரியரில் பணம் ஒரு செகண்டரி, நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு தரமான மனிதர். பொய் பேசாதவர், பொய் இல்லை, பாசாங்கல்ல மெயினாக அது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான், பொறாமை கிடையாது. இப்படி அந்த படத்தில் எனக்கு முதல்ல ஒரு பெரிய ஆக்டர் கமல் சாரோட ஆக்ட் பண்ண போகிறோன்னும் போது ஒரு தயக்கம்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு பாலமாக இருந்து ரொம்ப ஸ்மூத்தாக அந்த படம் முடியறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார் சுஜாதா சார். அவர் கமல் சார்கிட்ட சொன்னதான் என்கிட்ட சொன்னார், சங்கர் நல்ல கதை வச்சுருக்காரு, நேராக போய் நடிச்சுட்டு வந்தால் போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னதை என்கிட்ட சொன்னார். அவர் அது ரொம்ப அந்த படம் ரொம்ப நல்லா வர்றதுக்கு சுஜாதா சார் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ரைட்டிங் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது, அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா பக்கம் பக்கமாக எழுதாமல் ஒரு 2 வரியில் முடிஞ்ச 2 வார்த்தையில் அந்த பவரை இறக்கி வைக்கிற ஒரு அருமையான ஒரு ரைட்டர். அதுக்கு உதாரணம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது இந்தியன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சத்தை பற்றி வசனம் பேசும்போது அதில் ஒரு லைன் வரும், மற்ற நாடுகள்லாம் லஞ்சம் இல்லையா, மற்ற நாடுகளில் லஞ்சம் இருக்குது, அங்கெல்லாம் கடமையை மீறுறதுக்கு தான் லஞ்சம், இங்கே கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் அப்படின்ட்டு ஒரு அருமையான ஒரு வசனம் அதில் எழுதியிருந்தார். அப்புறம் இன்னொரு சீனில் அந்த பையன் கமலஹாசன் அப்பாவை பற்றி ரொம்ப புலம்பார். அவர் எப்போ பார்த்தாலும் நீதி, நேர்மை, நியாயம், நேர்வழின்னு பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு பேசிட்டு வர ஒரு சீனில் ஒரு லைன், அருமையான ஒரு சின்ன லைன் தான் அது, இங்கே எல்லா வழியுமே குறுக்கு வழி ஆயிடுச்சு, அது எங்கள் அப்பாவுக்கு புரியல. ஏன்னா அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அது மாதிரி ரொம்ப எனக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த லைனு. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னியன் படத்தில் நிறைய வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள். அந்த ட்ரெயினில் போயிட்டுருப்பார் அந்த அம்பின்ற கேரக்டரு. அப்போ அந்த ஃபேன் ஒர்க் பண்ணாது, சாப்பாடு சரியாக இருக்காது, அப்புறம் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த அம்பி கேரக்டர். அப்போ இந்த டிடிஆர் சத்தம் போடுவார், என்ன சார் இப்படி எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்களேன். அப்போ அந்த அம்பி கேரக்டர் சொல்லும், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தான் இந்த தேசமே இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. அப்புறம் அதே மாதிரி அந்த நேரு ஸ்டேடியம் சீன் ஒன்று இருக்கும். அதில் அந்த அன்னியன் கேரக்டர் ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு ஸ்பீச், அப்போ முதல்ல பப்ளிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல சீன் அது. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ப்ரொஜெக்டர் ஆன் ஆகும், பார்த்தா ஒரு விஷுவல்ஸ்லாம் வரும், சிங்கப்பூர் பற்றின ஒரு விஷுவல்ஸ். சிங்கப்பூர் இப்போ எப்படி இருக்குது, அங்கே ஒரு சராசரி ஒரு குடிமகனுடைய வருமானம் என்ன, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி, எவ்வளோ ஒரு குறுகிய
வருடங்கள் அது வந்து அந்த கண்ட்ரி எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு வரும். அது முடிஞ்சவொன்னே ஒரு பேச ஆரம்பிப்பார். அந்நியன் பேசும்போது அவர் சொல்லுவார், இப்போ நீங்கள் பார்த்தது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுற நியூஸ் ரீல் இல்லை, நாம் தப்ப விட்ட தருணங்களுடைய தொகுப்பு அப்படிம்பார். ரொம்ப 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 சுருக்கமாக என்ன சொல்ல வரணுமோ அதை அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாக அந்த சீனில் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் வந்து கொள்றாரு அப்படின்னோடனே ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்க, இது என்ன சார் பெரிய தப்பா, இதுக்கு போய் ஒரு ஆளை கொல்லுவீங்களா அப்படின்னோடனே அவர் ஒரு டயலாக் எழுதியிருப்பார், தப்பு என்ன பனியன் சைஸா, ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு, விளைவுகளுடைய சைஸை பாருங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான் அப்படின்னு ஒரு அருமையான டயலாக் எழுதியிருப்பார். அப்புறம் இன்னொரு அலட்சியத்தை பற்றினத படம் தான் அந்த அந்நியன். ஒரு சின்ன சின்ன அலட்சியங்கள் வந்து எவ்வளோ பெரிய விளைவுகளை உண்டாக்குதுன்றத விளக்குற மாதிரி இன்னொரு அருமையான ஒரு வசனம். அதுவும் சொல்லுவார், இந்த சின்ன சின்ன அலட்சியங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மெகா அலட்சியமாகி அதுவே வந்து தேசிய குணமாகவே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான வசனம் எழுதியிருப்பார். அதில் வந்து இன்னும் இந்த ரெமோ கேரக்டர் ஒரு வசனம் எழுதியிருப்பார். அந்த ரெமோ ராத்திரி வந்து அந்த நந்தினி கேரக்டரை வந்து ரொம்ப தொல்லை பண்ணிவிட்டு அவன் சொல்ல, நீ போயிடு அப்படின்னு. சரி ஒரு கிஸ் கொடு போயிடுறேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த ரெமோவுடைய கையை எடுத்து கிஸ் பண்ணுவான். உடனே ரெமோவுக்கு ஒரு டைலாக் எழுதியிருப்பார், நான் என்ன போப்பாண்டவரா கையில் கிஸ் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு. அது ரொமான்ஸ், அதில் ஒரு ஹியூமரு எல்லாமே ரொம்ப அருமையாக பல வசனங்கள் எழுதியிருந்தார். அதே மாதிரி சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் யூஎஸ்லேருந்து வந்திருப்பார். காரில் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹோர்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா பில்டிங்ஸ் எல்லாம் ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்ன ரொம்ப நாடு முன்னேறிடுச்சு போல இருக்க அப்படின்னா, அப்போ விவேக் சொல்லுவார், ஆமாம் எல்லாம் வந்துடுச்சுங்க, லீவைஸ் வந்துடுச்சு, ரோலெக்ஸ் வந்துடுச்சு, பென்ஸ் கார் வந்துடுச்சு, பீட்சா வந்துடுச்சு, பர்கர் வந்துடுச்சு அப்படிங்கும்போது கார் ஒரு சிக்னலில் நிற்கும். அப்போ வந்து ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா அப்படின்ட்டு ஒரு பிச்சைக்காரி பிச்சை எடுப்பார். அப்போ அவர் சொல்லுவார், எல்லாம் வந்துடுச்சு ஆனால் இது மட்டும் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான வசனம் அந்த சிவாஜி படத்துலேயும் வந்திருக்கும். இப்போ எந்திரன்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனங்கள்லாம் எழுதியிருக்காரு. அது நிறைய வசனங்கள் அந்த கதையோடு ஒட்டி போகும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரஜினி சார் கேரக்டர் வந்து ரொம்ப நாள் ஒர்க்லேயே இருந்துட்டு, அதாவது தாடியெல்லாம் வளர்ந்து ஒர்க்கே மெயின் சொல்லிட்டு ரொம்ப நிறைய தாடியெல்லாம் வளர்ந்து வீட்டுக்கு வர ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது அம்மா கதவை திறக்கிறாங்க. இவ்வளோ தாடியோட மீசையோடையும் பார்த்தோன்னே அவங்க அம்மா அடிக்கிற கமெண்ட் ஒன்று எழுதியிருக்காரு. அவங்க அம்மா சொல்லாங்க, என்னடா லீவில் வந்த ரிஷி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் அவர் வந்து என்னுடைய படத்தினுடைய வெற்றிக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி அந்த எந்திரன் டிஸ்கஷனில் வந்து நிறைய நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். டெய்லி ஏதாவது புதுசாக ஒரு சீன் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணலாம் சார், இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு, ஒரு அருமையான சீன் சூப்பராக இருக்குது அப்படின்னுவார். சொல்லிவிட்டு மறுநாள் வந்து ஒரு புக்கு கொடுப்பாரு, இது படிச்சுப்பார் அப்படிம்பார். படித்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஒரு சீனை ஒரு 1960 எப்போயோ எழுதியிருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ நம்ம தோன்ற சிந்தனைகள், ஐடியாக்கள், கற்பனைகள்லாம் வந்து 60 70 எப்போ வந்து அவர் எழுதிட்டாருன்றது வந்து ரொம்ப எனக்கு ஒரு வியப்புக்கு உண்டான ஒரு விஷயம். அவர் வந்து வெறும் ஒரு ரைட்டராக மாத்திரம் ஒர்க் என் கூட பழகலை. சமயத்தில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி, ஒரு வாத்தியார் மாதிரி, ஒரு சினிமாவை பற்றின நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து அவர் படித்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து நிறையா வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அப்புறம் கண்டிப்பாக வேறு பேசுவார், ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதாமல் கேமராவை பிரிக்காதீங்க அப்படின்வார். அப்புறம் நாங்களாம் சீன்லாம் உட்காந்து எழுதும்போது ஒவ்வொரு சீனும் 7 பக்கம் 8 பக்கம்லாம் வரும். ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார், ஒரு சீன் வந்து ஒரு பக்கத்துக்கு மேலே எழுதவே கூடாது, அவ்வளோதான் இருக்கணும். கம்ப்ரஸ்டு ரைட்டிங்,